ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத்துல்யம் ராம நாமவராமே ஸ்ரீராம ராம 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 ராம. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான தினம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் இந்த பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு தினந்தோறும் ஒருத்தர் சார் என்னுடைய நட்சத்திர ரீதியாக நீங்கள் பிறந்த நாள் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். சரி, நான் நட்சத்திரம் பார்த்துட்டே டக்குன்னு மறந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா நான் பிறந்தது கரெக்டாக அந்த மாதம் அந்த நட்சத்திரம் நீங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தான் பிறந்த நாள், அதே மாதிரி வாழ்த்துக்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சார். அதனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நட்சத்திர பிறந்த நாளைக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் நான் இதை பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது பஞ்சாங்க குறிப்பு அவ்வளோ உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்குது. இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர்ட்டு ஜாதகமெல்லாம் கேட்பா, உட்காந்து அப்படியே ஜாதகமெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷப்படுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா வாஸ்து மேலே இன்ட்ரெஸ்ட், சில பேர் நியூமராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட், சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் ராசி என்ன அப்படி கேட்டுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட். அது எல்லாமே அஸ்ட்ராலஜி சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோமே. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பயம், ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுறது இப்படி இருப்பாள். சில பேர் நல்லா போயின்ட்டுருக்கு, பேசாமல் இப்படியே ஓட்டின்னு இருக்கிறது நல்லது இப்படி சொல்லிட்டு இருப்பா. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 24/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு 12:57 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி தசமி, பின் இரவு 1:22 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை. மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா சந்திராஷ்டமம், மிருகசீரிஷம், திருவாதிரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசி சந்திராஷ்டமம். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். முருகப்பெருமானை வேண்டிக்கிறது, துர்கா பரமேஸ்வரி வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இந்த சந்திராஷ்டமத்தோட தாக்கங்கள் நமக்கு இருக்காது. இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி சீதா தேவியாருடைய விரதம், அதை பற்றி என்ன சார் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக அதை பார்க்க போகிறோம். இதோ 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள். மேஷ ராசி நண்பர்களே, ஒரு சில விஷயங்கள் யாராவது நமக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். அப்பா சூப்பரில் சார், இதை தான் நினச்சி இந்த கரெக்டாக பேசுகிற பாருங்க, ஐயோ இப்படி அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஐடியாஸ் நிறைய க்ரியேட் ஆகும். நிறையா சாதிக்கணும்னா நான் ஒரு தடங்கள் வந்தால் சாதிப்பில்லை, ஆனாலும் ஜெயிக்காம விட மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த தினம் ஒரு ப்ளசண்ட்டான டேவாக இருக்கும். கொஞ்சம் அவசர அவசரமாக சில காரியங்கள்லாம் பண்ணுவேன். இருப்பினும் அதில் ஒரு திருப்திகரமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் ஏதோ ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் எல்லா விஷயங்களும் டக்கு நடக்கிறதுங்கிற ஒரு இது இருக்கும். யார்கிட்ட சந்திக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் 1க்கு 100 முறை இதில் கவனமாக இருங்க. யதார்த்தமாக சில பேர் இந்த ஓடிபி கொடுக்கப்படாது, ஆதார் கார்டு, பேன் கார்டு டக்குன்னு கொடுத்துடப்படாது. ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்லிடப்படாது. நம்ம யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு ஒரு காரியத்தை பண்ணியிருந்தோமா பின்னாடியே ஆள் நின்றுருக்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூட்டில் தெரிய வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே நம்ம தெரியாத எந்த காரியம் பண்ண முடியாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அவர் எப்படி எடுத்துப்பாருங்கிறது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே நல்ல வழிக்கு போகிறது நல்லது. எதிர்மறையான ரூட்டை கன்சிடரே பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம க்ளூவும் கொடுக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி நண்பர்களே, யாராவது எதையாவது சொன்னால் தொண எப்போ பார்த்தாலும் இதையவே ஏதாவது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஏதாவது என்னது அப்படிங்கிற எண்ணங்கள் பேச தோணும். அப்படி கிடையாது. ஃப்ரீயாக யதார்த்தமாக இருக்கும். அவள் ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நல்ல பலன்கள் இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக சேல்ஸில் இருந்துருக்கோம், மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக டீலர்ஷிப் எடுத்து ஏஜென்சி எடுத்துருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. மெடிக்கல் சம்மந்தமாக ஃப்ரூட் ஷாப்பு, பழக்கடை, ஹோல்சேல், ரீட்டைல், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் பேசும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிடாதீங்க, கோவப்படாதீங்க.
விட்டு கொடுத்து போங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதற்குண்டான இன்புட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க. அது தெரியாமல் அந்த தொழில் பண்ணாதீங்க, பிறரை நம்பியும் பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பேச்சு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரிட்டேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனமாக பார்க்கணும். சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போயிடப்படாது. ஒன்றுக்கு அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த காரியம் வேண்டாம். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். புது காரியம் தொடங்க வேண்டாம். ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா அதை அப்படியே சாதாரணமாக விடுங்க. ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் தான் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அதை பெருசாக நடத்துக்க வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் இரவு நேரம் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. சாகசங்கள் பண்ணுவா வேண்டாம். முடியாத காரியம் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், அதுவும் வேண்டாம். இன்றைய தினத்தில் விளையாட்டு வினையாகும். அதில் கவனம் என்பது தேவை. சரி, மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நன்னா நடக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். அற்புதமான பலன்கள் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்குது. கார்மெண்ட்ஸ் துணி கடை வச்சுட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கவங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, நூல் சம்மந்தமான பஞ்சு சம்மந்தமான வியாபாரம், அட்டைப்பட்டி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்ற ஒரு கம்பெனி சிஇஓ மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவம் தாங்க ஒரு பெரிய பாடம். கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறாங்க, நல்லது சொல்கிறா கெட்டது சொல்கிறாங்கிறத பார்த்து புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய செயல்பாடுகளே மாறிடும். வேணா பாருங்கள், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புது மாற்றங்கள் நிகழக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்ககிட்ட கோவிச்சுக்காதீங்க. எதையுமே ரொம்ப மனதளவை எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சம்பாதிக்கிறோம், செலவாயிடுறது. சில விஷயம் பார்த்திங்கன்னா செலவுக்கு வேண்டியதே சம்பாதிக்கிறோம். சில நேரம் சேர்த்து வைக்க முடியறது, கடைசியில் 4 நாள் வரல, திருப்பி அதை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா என்ன இது? கடவுள் காசை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படி நன்னா இருக்கிற மாதிரி இருக்குது, டவுன் ஆயிடுறது அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். மாறிடும், கவலையப்பட வேண்டாம். பெரியவங்ககிட்ட கோவிச்சுக்கிறது, அப்பாட்ட கோச்சு, சித்தப்பாட்ட, பெரியப்பாட்ட, சப்போஸ் அவங்க என்ன சொல்ல வராமல் பேசாமல் இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறது. சில நேரம் செல்ஃபோனில் ஏதாவது கேட்டால் தெரியாமல் தானே கேட்குறா இல்லையா? நம்ம எத்தனையோ தெரியாமல் கேட்டிருக்கும்போது அவங்க பதில் சொல்லியிருப்பா. அப்போ தெரியாமல் கேட்கும்போது அவங்கள திட்டுறது, இந்த மாதிரி இருக்க வேண்டாம். அது மனைவி, கணவன், அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா யாராக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசினா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா சொல்லி கொடுத்தா புரிய வரும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். யாரையும் ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்தாதீங்க. அதனால் ஏன்னா அது நடக்காது. அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்னைக்கு டைம் நன்னா இருந்ததுன்னு வைங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். டைம் நன்னா இல்லைன்னா இன்றைய தினத்தில் என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்படியே யோசிப்பா. என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா சும்மா இருக்கிறது ஏதோ ஒரு குறை சொல்லுவா. இப்படி தான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க பற்றியா, டென்ஷன் பண்ணுற பற்றியா, டார்ச்சர் பண்ணுற பற்றியா, இதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி யார் சமாதானம் சொல்ல வராளோ அவளையே திருப்பி திட்டுவேன். அதனால் இன்றைய தினத்தில் பார்த்து யோசித்து செயல்பட்டெல்லாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் மத்தியானத்திற்கு மேலே சாத்தியமாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்துட்டுலாம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். நிறைய விஷயங்கள், பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இல்லை சார், அதுக்கு தடங்கள் வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் என்கிட்ட நடந்துட்டுருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு, அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவாளுடைய ஜாதக இன்ஃப்ளூயன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இன்றைக்கி பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிற நிறைய சந்திப்புகள் நம்ம என்னமோ யதார்த்தமாக எடுத்துருவோம், ஆனால் மிகப்பெரிய ஒரு
மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அட்லீஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்து சில காரியங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கேமரா சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீடியோகிராஃபராக வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பத்திரிகையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, பாட்டு சொல்லி கொடுத்துரும், ஆன்லைனில் பாட்டெலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஏதேனும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதிர்ஷ்டத்தை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. துலா ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நினைச்ச காரியத்தை சாதிப்பில் நல்லது நடக்கும். திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வண்டி வாகனம் புது விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணனா வாழ்க்கை பூரா மறக்கக்கூடாதுங்கிற எண்ணம். ஞாபகம் இல்லைன்னு நினச்சிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறவா, புஸ்தக சம்பந்தமான ஸ்கூலில் காலேஜெலாம் ஒர்க் பண்ணுற அருமையான பலன்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணிக்கு லாபமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஹோல்சேல் ரீட்டெயிலாம் பண்ணிட்டு இருக்கவங்க, நட்ஸ் ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. பிக்கிள் பிஸ்னஸ், ஊறுகாய் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் இப்போது இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தலைக்கு டை, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நேச்சுரலாக தயாரித்து அதை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்டர்ஸ்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யங்ஸ்டர்லாம் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக படிப்பு, காலேஜ் சேர்த்தணும், போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கண்டிப்பாக வெற்றி ஆகும். வேணா பாருங்கள், நிச்சயம் வெற்றி ஆகும். விருச்சிகராசி என்பர்கள் மனதை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கிண்டா போதும். இன்றைய தினத்தில் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் சார், பண வரவு வருமா, எனக்கு வருமா இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பண வரவுகளை பற்றி சிந்திப்பீங்க. வந்துடும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், தடைகள்லாம் போயிடும். சின்ன சின்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சுடுவேன். வைராக்கியத்தோட பல காரியங்களை வச்சு ஜெயிச்சுடுவேன். எல்லாம் கடவுள் இருக்கார், காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கும். மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இரவு நேரத்தில் சில நேரங்களில் பார்த்தா பயந்து அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் போயிடுவோம். அப்படியே ஒரு இதையே பார்த்துட்டு ஐயோமா அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம். சும்மா ஃப்ரீயாக விடும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நேரத்துக்கு அளவாக பேசணும், நிறையா பேசப்படாது. அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பா. வெயிட்டிங்கில் 12 கால் நிற்கும், கவனிக்க மாட்டா. என்ன இத்தனை நேரம் அம்மாட்ட பேசினேன், அப்பாட்ட பேசினேன், அப்படி பேசிகிட்டே இருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அவசியம் சப்ஜெக்ட் ரீதியாக பேசணும். நமக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் பேசக்கூடாது. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நிறைய உழைப்பு இருக்கும், நிறைய யோசனைகள் மனசில் இருக்குது. இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படியாகும், இப்படியாகும், பலவிதமான சிந்தனைகள். சார் 1-2 சிந்தனை இருந்தால் பரவாயில்ல சார், பாப்பா 2000 சிந்தனை மனசில் இருந்துருக்கு சார் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது சந்திப்பு நல்லா இருக்கும். காலை வேலைகள் 11:47 எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க. சாயந்தரம் நேரம், மத்தியான நேரமெல்லாம் பிரயாணத்தை தவிர்த்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர்த்த சந்திக்கிங்க. மத்தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சந்திச்சுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. மற்றபடி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு புது விஷயங்கள்லாம் காலை நேரங்களில் எடுத்து பண்ணல உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாணத்துக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு போகிறது, விசேஷங்களுக்கு போய் பாரு ரெஸ்பெக்டை கொடுக்கல பாரு. பேசவே இல்லை, முன்னாடி பார்க்குறா, இப்படியே நடந்து போகிறா, அப்படி பேசவே இல்லை. இருக்கட்டும் ஒரு நாள் வரும் இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். வைராக்கியம் தாங்க, இந்த வைராக்கியம் உங்களை நிறைய விஷயத்துக்கு காப்பாற்றிருக்கு, இனிமேலும் கண்டிப்பாக காப்பாற்றும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு வழிபாடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா,
இன்றைக்கி அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்பட்டுக்கிறது நல்லது. நம்ம யதார்த்தமாக கருத்துக்கள்லாம் சொல்லுவேன், எப்படி இருக்குது சாப்பாடு, இதில் உப்பு இருந்தால் நல்லா இருக்கும், இதில் காரம் கம்மியாக இருக்குது, இதில் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன யதார்த்தமாக சொல்லுவேல், அவளுக்கு அது தப்பப்படக்கூடிய வாய்ப்புகளோடு. அதனால் பேசும்பொழுது சற்று கவனமாக இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. மற்றவங்க காசிப்ஸ் பேசுகிறத பெருசாக ரசிக்காதீங்க. அதே சமயத்தில் ரொம்ப வருத்தக்கூடிய சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தாதீங்க. யாராவது மனசை கஷ்டப்படுத்தினா கூட சரி, இன்றைக்கி அவளுக்கு டைம் சரியில்லையா இல்லை நமக்கு சரியில்லைன்ட்டு அப்படி விட்டு கொடுத்து போயிருங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள், நிறைய விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும், பணவரவுகள் கொடுத்துரும். இன்றைய தினத்தில் திருமண காரியம் கைகூடி வரும், நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தி தரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், புது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நிறைய பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, புது விஷயங்கள்லாம் மனசில் நடக்கும், பண வரத்தில் எப்படியும் சம்பாதிச்சிருவங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டு இருக்கவங்க, ஆர்த்தோ சம்மந்தமான டாக்டர், ஹாஸ்பிட்டல், கிளினிக்கெலாம் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது, புது வாய்ப்புகள் தேடி வரும், பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம், புது விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது சந்திப்பால் அவள் ஒரு ஐடியா கொடுப்பா, அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இன்றைய தினத்தில் அற்புதமாக தோணும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம். மீனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி வந்து சீதா தேவியாருடைய விரதம். சீதா தேவியார் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க ராமபிரானுக்காக. அது மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் எப்படி காரடையான் நோம்ப வேண்டினாலும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் தன்னுடைய கணவருக்காக பிரார்த்தனை பண்ணுவார். இது ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணுவார். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா சில பேருக்கு இன்றைக்கி சந்தேகம் ஜாஸ்தியாக இருக்கும், பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயமெல்லாம் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கே நிறைய பார்க்குறவாளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும், எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. சீதாதேவியார் வந்து ராமபிரானை நோக்கி தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறான். சிவபெருமானை வந்து இன்றைய தினத்தில் பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சு சூரிய உதயத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் வழிபட்டு, இன்றைக்கி முடிஞ்சால் ராமர் கோயில் பக்கத்தில் இருந்துன்னா போயிட்டு வாங்க. இல்லைன்னா ராமர், சீதாதேவி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இருக்கிற படத்துக்கு அழகாக ராமநாமத்தை எழுதி கட்டி மாலையாக போட்டு இன்றைய தினத்தில் பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நிவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணி, எதனா 2 பிரசாதம் பண்ணி நிவேத்தியம் பண்ணி ராமபிரான வேண்டிண்டு ஸ்ரீராம ராம 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 சீதாராம ராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சுண்டு இன்றைக்கி இந்த விரதத்தை மேற்கொண்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய தினத்தில் இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினம் சீதா தேவி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பெண்கள் என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ராமபிரான் மாதிரியே இருந்துட்டுருக்கணும், அது மாதிரி ராமர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா இல்லையா? இது மாதிரி வேண்டி விரதம் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன்கள். கல்யாணம் ஆகாதவா கூட கல்யாணம் ஆகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.